என்னை படைத்தவரின் துணை கொண்டு இதோ வருகிறேன், இதோ வருகிறேன், நான் இதோ வருகிறேன். இயேசுவின் நல்வார்த்தை நம்பி இதோ வருகிறேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே ஒரு அருமையான செய்தியை அருட்சகோதரரோடு நமக்கு கொடுத்திருக்கிறார். கடவுள் நம்முடைய பாவங்களை நீக்க வல்லவர், நம்முடைய குற்றங்களை எல்லாம் மன்னிக்க வல்லவர், நம்மை துன்பங்களில் இருந்தும் நோய் நொடிகளில் இருந்தும் குணமாக்க வல்லவர் என்பதை நமக்கு இந்த நாளிலே சுட்டி காட்டியிருக்கிறார். இந்த நாளிலே கூட நம்முடைய ஜெப கருத்துக்களை எடுத்து வைத்து ஜெபித்த போதும் நம்முடைய 2 சகோதரிகள் இறைவனிடத்திலே அயராது ஜெபித்ததன் வழியாக கண்ணீரோடு மன்றாடியதன் விளைவாக நற்சுகத்தை பெற்றுக் கொண்டதை நமக்கு அவர்கள் எடுத்து காட்டியிருக்கிறார்கள். கடவுளிடத்தில் நம்பிக்கையோடு கேட்கிற பொழுது கடவுள் எல்லோருக்கும் கொடுக்கிறார் என்கின்ற நம்பிக்கை நமக்கு கிடைத்திருக்கிறது. இந்த திருமலையிலே இருந்து நமக்காக பரிந்து பேசுகிற புனித தோமையார் ஆண்டவர் இயேசுவை கடவுள் நீர்தான் என் கடவுள், நீரே என் மீட்பர் என்று சொல்லி அவர் கண்டுகொண்டார், ஏற்றுக்கொண்டார். இப்படிப்பட்ட ஒரு அருமையான இந்த நாளிலே இந்த கருத்துக்களை எல்லாம் உள்வாங்கியவர்களாக நம்முடைய குற்றங்களுக்காக, பாவங்களுக்காக, நாம் செய்த தவறுகளுக்காக, நமக்கு தவறு செய்த அத்தனை மனிதர்களை மன்னிக்கின்ற மனநிலைக்காக இந்த நேரத்தில் இறைவனிடத்தில் அருளை வேண்டி ஜெபிப்போம். இணைந்து சொல்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சொல்லாலும் செயலாலும் கடவுளின் தொழிலாலும் பாவங்கள் செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் சகோதர சகோதரிகளே, உங்களையும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. மன்றாடுவோமாக. எங்கள் மீட்பராகிய இறைவா, எத்தகைய இடுக்கண்களிலும் உம்மை கூவி அழைப்போருக்கு செவி சாய்ப்பவர் நீரே என்ற நம்பிக்கையுடன் நாங்கள் உம் திருமுன் குழுமி வந்துள்ளோம். எங்களுக்கு உமது அறநெறிகளை கற்பித்தருளும். அன்பு செய்வதே எல்லாவற்றிலும் மேலான கட்டளை என்பதை உணர்ந்து உம்மோடும் எம் அயலாரோடும் உறவு கொண்டு வாழ அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இழிவான சாவுக்கு அவர்களை தீர்ப்பிடுவோம். சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை திருவசனங்கள் 17 20 முடிய. பொல்லாதவர்கள் தங்களுக்குள் சொல்லிக் கொள்வதாவது, நீதிமான்களுடைய சொற்கள் உண்மையா என கண்டறிவோம். முடிவில் அவர்களுக்கு என்ன நிகழும் என ஆய்ந்தறிவோம். நீதிமான்கள் கடவுளின் மக்கள் என்றால் அவர் அவர்களுக்கு உதவி செய்வார். பகைவரிடமிருந்து அவர்களை விடுவிப்பார். அவர்களது கனிவினை கண்டுகொள்ளவும் பொறுமையை ஆய்ந்தறியவும் வசைமொழி கூறியும்
ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அமைதியை ஏற்படுத்துவோர் விதைத்த அமைதி என்னும் விதையிலிருந்து நீதி என்னும் கனி விளைகிறது. திருத்தூதர் யாக்கோப்பு எழுதிய திருமுகத்திலிருந்து 2ஆம் வாசகம். பிரிவு 3 இறை வார்த்தைகள் 16 பிரிவு 4 இறை வார்த்தை 3 முடிய. அன்புக்குரியவர்களே, பொறாமையும் கட்சி மனப்பான்மையும் உள்ள இடத்தில் குழப்பமும் எல்லா கொடும் செயல்களும் நடக்கும். விண்ணிலிருந்து வரும் ஞானத்தின் தலையான பண்பு அதன் தூய்மையாகும். மேலும் அது அமைதியை நாடும், பொறுமை கொள்ளும், இணங்கி போகும் தன்மையுடையது, இரக்கமும் நற்செயல்களும் நிறைந்தது, நடுநிலை தவறாதது, வெளிவேடமற்றது. அமைதியை ஏற்படுத்துவோர் விதைத்த அமைதி என்னும் விதையிலிருந்து நீதி என்னும் கனி விளைகிறது. உங்களிடையே சண்டை சச்சரவுகள் ஏற்பட காரணம் என்ன? உங்களுக்குள்ளே போராடி கொண்டிருக்கும் சிற்றின்ப நாட்டங்கள் அல்லவா? நீங்கள் ஆசைப்படுவது கிடைக்காததால் கொலை செய்கிறீர்கள், பேராசை கொள்கிறீர்கள், அதை பெற முடியாததால் சண்டை சச்சரவுகள் உண்டாக்குகிறீர்கள். அதை நீங்கள் ஏன் பெற முடிவதில்லை? நீங்கள் கடவுளிடம் கேட்பதில்லை. நீங்கள் கேட்டாலும் ஏன் அடைவதில்லை? ஏனெனில் நீங்கள் தீய எண்ணத்தோடு கேட்கிறீர்கள், சிற்றின்ப நாட்டங்களை நிறைவேற்றவே கேட்கிறீர்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
வழியாக அவர் உங்களை அழைத்தார். அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மாற்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மாற்கு நற்செய்தி அதிகாரம் 9 இறை வார்த்தைகள் 30 37 முடிய. இயேசுவும் அவருடைய சீடர்களும் புறப்பட்டு கலிலேயா வழியாக சென்றார்கள். அது யாருக்கும் தெரியக்கூடாது என்று இயேசு விரும்பினார். ஏனெனில் மானிட மகன் மக்களின் கையில் ஒப்புவிக்கப்பட இருக்கிறார். அவர்கள் அவரை கொலை செய்வார்கள். கொல்லப்பட்ட 3 நாள்களுக்கு பின் அவர் உயிர் தெழுவார் என்று அவர் தம் சீடருக்கு கற்பித்துக் கொண்டிருந்தார். அவர் சொன்னது அவர்களுக்கு விளங்கவில்லை. அவரிடம் விளக்கம் கேட்கவும் அவர்கள் அஞ்சினார்கள். அவர்கள் கப்பர்நாகூமுக்கு வந்தார்கள். அவர்கள் வீட்டில் இருந்த பொழுது இயேசு, வழியில் நீங்கள் எதை பற்றி வாதாடி கொண்டிருந்தீர்கள் என்று அவர்களிடம் கேட்டார். அவர்கள் பேசாதிருந்தார்கள். ஏனெனில் தங்களுள் பெரியவர் யார் என்பதை பற்றி வழியில் ஒருவரோடு ஒருவர் வாதாடி கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அவர் அமர்ந்து 12 கூப்பிட்டு அவர்களிடம், ஒருவர் முதல்வராக இருக்க விரும்பினால் அவர் அனைவரிலும் கடைசியானவராகவும் அனைவருக்கும் தொண்டராகவும் இருக்கட்டும் என்றார். பிறகு அவர் ஒரு சிறு பிள்ளையை எடுத்து அவர்கள் நடுவே நிறுத்தி அதை அரவணைத்துக் கொண்டு, இத்தகைய சிறு பிள்ளைகளுள் ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார். என்னை ஏற்றுக்கொள்பவர் என்னை மட்டுமல்ல, என்னை அனுப்பினவரையே ஏற்றுக்கொள்கிறார் என்றார். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய வாசகங்கள், குறிப்பாக 2வது வாசகம் நமக்குள்ள சண்டை சச்சரவு இல்லாமல் வாழ்வதை பற்றி பேசுகின்றது. நம்முடைய சண்டை சச்சரவுகளுக்கு காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கிற பொழுது சாதாரணமாக நம்முடைய சுயநலம் தான். உங்களோடு ஒட்டி உறவாடி, உங்களோடு பிறந்து, உங்களோடு ஒரே தட்டிலே உண்டு, உங்களோடு எல்லாவற்றையும் பகிர்ந்து கொண்ட உங்களுடைய சகோதர சகோதரிகளோடு தான் உங்களுக்கு மிக அதிகமான பிரச்சனைகள் இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்முடைய இந்த உறவிலே நாம் சுயநலத்தை கொஞ்சம் அதிகமாக நாம் என்ன செஞ்சிட்டோம், எதிர்பார்க்கிறோம் அல்லது அதை கையாண்டு கொண்டிருக்கிறோம். நான் சுயநலம், எனக்கு, என்னுடைய, என் குடும்பம், என் பிள்ளைகள் என்கின்ற அந்த போக்கு, இதுதான் நம்முடைய சண்டை சச்சரவுகளுக்கு பெரிய விஷயமாக இருக்கின்றது. இன்றைக்கு ஒரு வேளை நம்மிடத்துல உறவு நட்பு சரியாக இல்லை என்றால் என்ன அர்த்தம் என்றால், நம்முடைய பேச்சிலே கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். இன்னைக்கு ரொம்ப அருமையாக யாக்கோபு சொல்றார், பொறுமையை கடைபிடிக்க வேண்டும், நிதானத்தை கையாளுங்கள், விட்டு கொடுங்கள், இதெல்லாம் ஒரு நல்ல பண்பு என்று அவர் சொல்கின்றார். திருவள்ளுவர் திருக்குறள்ல ஒரு அருமையான ஒரு குறள் சொல்றார். என்ன குறள் தெரியுமா? எப்படி முடியும்னா, கனி இருப்ப காய் கவர்ந்துட்டு. என்ன குறள் அது? இனிய உளவாக இன்னாது குறள் கனி இருப்ப. அப்படின்னா என்ன அர்த்தம்? சொல்லுவதற்கு நல்ல வார்த்தைகள் உங்கள்கிட்ட இருக்கும்போது எதுக்கு கெட்ட வார்த்தைகளை நீங்கள் பேசுறீங்க? இன்னைக்கு ஃபாதர் ஒரு இதில் வாட்சி காட்டினாங்க, கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கிறாங்க, நீங்க மற்றவங்களை ஆசீர்வதிங்க. யாரையும் என்ன செய்ய வேண்டியதில்லை, சபிக்க வேண்டியதில்லை. நீங்கள் ஒரு மனிதரை சபிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அதை கடவுள்கிட்ட விட்டுருங்க, அவர் பார்த்துப்பார். நீங்கள் நானும் செய்ய வேண்டியது ஆசீர்வதிக்க வேண்டும். இன்னைக்கு நல்ல வார்த்தைகள் நம்மிடம் இருக்கும்போது ஏன் தீய வார்த்தையை சொல்றீங்க? திருவள்ளுவர் சொல்றாரு, அது எதற்கு ஒப்பானது அப்படின்னா, நல்ல பழுத்த பழங்கள் இருக்கும் பொழுது அதை சாப்பிடாம அந்த மரத்துல இருக்கிற காயை பிடுங்கி சாப்பிட்டதுக்கு சமம். இன்னைக்கு நம்ம காயை பிடுங்கி சாப்பிட்டாலும் பரவாயில்ல, என்ன செய்ய மாட்டேன், பழத்தை யாருக்கும்
இதுதான் இன்னைக்கு நம்முடைய மனநிலை. இந்த துன்பத்திற்கு, கஷ்டத்திற்கு நம்ம மேல நம்மளே வருவித்துக் கொள்கிற ஒரு ஆசீர்வாதம் இல்லாத நிலைக்கு காரணம் என்ன அப்படின்னாக்க, இந்த நல்ல மனிதனாக வாழ்வதற்கு நம்ம முயற்சி எடுக்காதது, பொறுமையை கையாளாதது. நம்மளும் கோவப்படுறோம், அவன் இப்படி செஞ்சா நான் அப்படி செய்வேன், நான் விட்டு கொடுப்பேன் என்கின்ற அந்த உணர்வு நம்மிடத்தில் இல்லை. அதுதான் இன்னைக்கு பெரிய பிரச்சனைக்கு காரணம். மூதுரை என்கின்ற அந்த ஒரு நன்னூல், மூதுரை அப்படிங்கிற அந்த நன்னூல் ஒன்று சொல்லுது. இது நமக்கெல்லாம் தெரிஞ்சதுதான். என்ன தெரியுமா அது? நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழி ஓடி புல்லுக்கும் அங்கே பொசியுமா. இதுவரை தான் நமக்கு தெரியும். அடுத்த என்ன? அதுக்கு அடுத்து ரொம்ப அருமையானது. தொல்லுலகில் நல்லோர் ஒருவர் உளரே, அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை. எவ்வளவு ரெண்டு விஷயத்தை அவங்க அப்படி அதை சேர்த்து சொல்றாங்க பாருங்களேன். நெல்லுக்கு விடுற தண்ணி புல்லுக்கு பாய்ச்சிட்டு போகுது. ஒரு விவசாயி என்ன செய்ய மாட்டாரு, ஐயோ புல்லுக்கு போகுது, இல்ல அதுக்கும் பாயட்டும், அதனால ஏதாவது பயன் இருக்கா பார்த்துக்கலாம், இல்ல அது ஒரு தாராள உள்ளம். எனக்கு எனக்குன்னு இருக்கிறது இல்ல, எல்லாருக்கும் கிடைக்கட்டும், எனக்கும் கிடைக்கும், எல்லாருக்கும் கிடைக்கட்டும். அப்ப நெல்லுக்கு விட்ட தண்ணி புல்லுக்கும் பாயட்டும். இது போன்ற மனமுடைய ஒரு மனிதன் தொல்லுலகில்னா இந்த உலகத்தில், என்டையர் வேர்ல்ட், இந்த உலகம் முழுவதிலும் அப்படி மனம் படைத்த ஒரு மனுஷன் இருந்தா, அவர் பொருட்டு எல்லாருக்கும் மழை பெய்யும். பாருங்களேன், எவ்வளவு முன்னோர்கள் எவ்வளவு நல்ல மனிதனாக வாழ்வதற்கான ஒரு விஷயத்தை சுட்டி காட்டுறாங்க. இன்னைக்கு நம்ம குடும்பத்தில் நமக்கு பிரச்சனை காரணம் என்ன? எல்லாரும் நம்முடைய கெட்ட பக்கத்தை தான் எல்லாரும் காட்ட விரும்புறோம். நான் கோவப்பட்டேன்னா நீங்க என்னை பெரிய ஆள் நினைப்பீங்க. இதே நான் உங்கள்கிட்ட பாசமா பேசினேன்னா இந்த ஃபாதரை ஏமாத்தியாலும் நினைப்பீங்க. ஒரு கணவன், ஒரு மனைவி, ஒரு அம்மா, ஒரு அப்பா, ஒரு மாமனார், மாமியார், எல்லாரும் they want to show the bad side. என்னுடைய கெட்ட பக்கம், நான் ரொம்ப கோபக்காரனா இருக்கணும், பிச்சிருவேன் அப்படின்னு சொன்னாக்க எல்லாரும் கரெக்டா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, அன்பை காட்டுவதற்கு நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். இன்னைக்கு நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் இயேசு ரொம்ப அருமையா சொல்றாரு. நீங்க வழியில எதை பத்தி பேசிட்டு வந்தீங்க கேட்கிறாரு. நமக்குள்ள யார் பெரியவர்? இயேசு என்ன சொன்னாரு? உங்கள பெரியவராக இருக்க விரும்புகிறவர் தொண்டராக இருக்கிறார். பெரியவர்னா உட்காந்து நான் தான் பெருசு, இங்க எல்லாம் எனக்கு தெரியும், இல்லை எனக்கு எதுவும் தெரியாதுப்பா அப்படின்னு இருக்கிற அந்த மனசு. இப்ப பாருங்க, நம்ம பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் எங்க இருக்குது அப்படின்னா நம்ம மனது. ஒரு விஷயத்தை நீங்கள் நான் எப்படி எடுத்துக்கிறோம்? இந்த உலகத்துல இயேசு வாழ்ந்த போது அவரை விட பெரிய மனிதர் இந்த உலகத்துல இருந்திருக்க முடியும்? யோசிச்சு பாருங்களேன். அவரை விட சிறந்த மனிதர் இந்த உலகத்துல இருந்திருக்க முடியுமா? இல்லை. ஆனால் தன்னை சிறந்தவர்கள் என்று சொல்லிக்கொண்ட நான் தான் பெரியவன், நான் பெரிய அரசன், நான் பெரிய இவன் அவன் சொல்லிக்கிட்ட அவங்க எல்லாம் இன்னைக்கு வரலாற்றில் இல்லை, தொலைந்து போய்விட்டார். அகங்காரம், அதிகாரம் இதெல்லாம் அழித்து போயிடும். ஒரு விளையாட்டா ஒரு புத்த துறவி சாகும்போது தன்னுடைய சீடர்களை கூப்பிட்டு ஒரு விஷயத்தை சொன்னாராம். எல்லாரும் வாங்க அப்படின்னு கூப்பிட்டு சொன்னாராம், நான் இவ்வளவு நாள் என் வாழ்க்கையில ஒரு விஷயத்தை தப்பா நினைச்சிருந்தேன். என்ன அது? வலிமையானதுதான் வெற்றி பெறும் என்று நான் நினைத்திருந்தேன் அப்படின்னா. சரி, இப்ப என்ன கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கேட்டாங்க. இப்ப நான் சொல்றேன், எது இலகுவானதாக இருக்குதோ அதுதான் வெற்றி பெறும் அப்படின்னாரு. எதை வச்சு சொன்னாரு அப்படின்னா, அவர் வாயை திறந்து காட்டினார். வயசானவனும் என்ன இல்ல, பல்லு எப்படிப்பட்டது? வலிமையானது. ஆட்டு எலும்பு கடிக்கணுமா, எதை கடிக்கணும், எல்லாத்தையும் கடிக்கும். அப்ப வலிமையானதுதான் சிறந்தது என்று நான் நினைத்துக் கொண்டிருந்தேன். இப்ப அந்த பல்லுலாம் என்கிட்ட என்னாச்சு? இல்ல, போயிடுச்சு. இப்ப என்கிட்ட இருக்கிறதுனால நாக்கு. நாக்கு எப்படிப்பட்டது? மென்மையானது. இப்ப சொல்றாரு, மென்மையாக வாழ்வதே வாழ்க்கையில நாம் ஒரு உயர்வை அடைவதற்கான வழி. நீங்க எதிர்த்து நிற்கணும்னு நினைச்சீங்கன்னு வச்சுங்களேன், உங்களை எதிர்க்கிறவருக்கும் உங்களை விட என்ன பல மடங்கு என்ன வரும்? கோபம் வரும். நீங்க ஒரு சின்ன விஷயத்தை செஞ்சீங்கன்னா அவங்க உங்களுக்கு பெரிய தீங்கை செய்வார்கள். நீங்க உங்களுக்கு ஒரு தீங்கு செய்யறத அதை இக்னோர் பண்ணுங்க, கண்டுக்காதீங்க. போட என்னடா இவன் எது செஞ்சாலும் இப்படி இருக்கிறான், அது அவனுக்கு என்னது? பெரிய பாடம், பெரிய கேள்விக்குறி. என்ன இவன் எது செஞ்சாலும் தட்டிட்டு போறானே, எப்படி இவனால மகிழ்ச்சியா இருக்க முடியுது, எப்படி இவனால இதெல்லாம் ஏற்றுக்கொண்டு இருக்க முடிகிறது? இதுதான் சிறந்த பாடம். இதைத்தான் இன்னைக்கு இயேசு ஆண்டவர் நமக்கு சொல்லித் தர்றார். நீங்க முதல்வராக இருக்க விரும்பினால் நீங்க கடைசியா இருங்க, ஏற்றுக்கொள்ளுங்க, தாழ்மையான மனதோட இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இயேசு சொல்றாரு. அப்படிப்பட்ட மனநிலையோட நீங்க இருந்தாக்க இறையாட்சி உங்களுக்குரியது. மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரத்துல மலைப்பொழிவுகளை நம்ம பார்க்கிறோம். ஏழைகளின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் ஏழை சாதாரண எளிமையாக இருந்தால்
இறையாட்சிக்கு நம்ம போகுவோம். அப்படிப்பட்ட அருளையும் மனநிலையும் வேண்டி இந்த திருப்பலியில் நாம் ஜெபிப்போம். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு கேட்டதாகும்படி இணைந்து மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையனுக்கு நலனுக்காகவும் உமது கைகளில் படி ஏற்றுக்கொள்வாராக. என்றென்றும் இரக்கமுள்ள இறைவா, உம்முடைய மக்களாகிய நாங்கள் உமது திருமுன் கொண்டு வந்துள்ள இந்த காணிக்கைகளை தயவுடன் ஏற்றருளும். பிள்ளைகளுக்குரிய எதிர்பார்ப்போடு நாங்கள் தேடுகின்ற நன்மைகளை இந்த திருவருட்சாதன பரிமாற்றத்தின் வழியாக பெற்றுக் கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்கள்
எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நீர் உளம் கனிந்து உலகின் மீது அன்பு கொண்டு எங்களுக்காக மீட்பரை அனுப்பினீர். அவர் பாவம் தவிர மற்ற அனைத்திலும் எங்களைப் போலவே வாழ்க்கை நடத்த திருவுளமானார். இவ்வாறு நீர் திருமகனிடம் செலுத்திய அதே அன்பை எங்கள் மீதும் செலுத்தினீர். நாங்கள் கீழ்ப்படியாமையால் பாவம் செய்து இழந்து போன உம்முடைய அருட்கொடைகளை அவருடைய கீழ்ப்படிதலால் மீண்டும் பெற்றுக்கொண்டோ. ஆகவே இறைவா, வானதூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் பாடுவதாவது. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடமாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூறுகிறோம். வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு நன்றியோடு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் இன்று பங்கு கொள்ளும் எங்கள் அனைவரையும் தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கிற போது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட ஆயர் ஆரோக்கியராஜ், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர்,
பொது நிலையினராகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். குறிப்பாக இந்த நாளில் நம்பிக்கையோடு உடைய திரு பீடத்திற்கு முன்பாக இணைந்து ஜெபிக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் எங்களுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் நீர்தாமை ஆசீர்வதியும். இதோ நாங்கள் நன்றி சொல்லி உண்மை துதிக்கின்ற புகழ்கின்ற அதே நேரத்தில் எங்களுடைய வாழ்வு இன்னும் மகிழ்ச்சியானதாக சந்தோஷமானதாக மாற எங்களை ஆசீர்வதியும். ஆண்டவர், இந்த நாளில நல்ல மனம் படைத்தவர்களாக நாங்கள் வாழ, நல்ல வார்த்தைகளை பேசுகிறவர்களாக நாங்கள் இருக்க எங்களுக்கு இந்த நாளில கற்றுக் கொடுக்கின்றேன். இதோ நான் பெரியவன், அகங்காரம், அதிகாரம், இந்த குணங்கள் எல்லாம் எங்களிடமிருந்து மறைந்து நாங்கள் எளிய மனிதர்களாக, உம்முடைய சீடர்களாக, உம்மை பிரதிபலிக்கிறவர்களாக எங்களை மாற்றியவர்கள். உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் எங்கள் குடும்பங்களிலே இறந்து போன அனைவரையும் உமது திருமுன் ஏற்றருடன் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவர் புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவளையும் நமக்கு உகந்தவர்களாக வாழ்ந்தவர்களாகிய புனிதர்கள், குறிப்பாக இந்த மலையிலிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற புனித தோமையார், எங்களுடைய பங்கின் பாதுகாவலர் புனித பிரான்சிஸ்கு சவேரியார், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேசும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுள் நம்முடைய அன்பு தந்தை, நாம் அனைவரும் அவருடைய பிள்ளைகள் என்பதை உணர்ந்தவர்களாக இரண்டு கரங்களையும் விரித்து, அந்த தந்தை நம்மை அரவணைக்கின்ற தந்தை, நம் மீது அன்பு காட்டுகிற, இரக்கம் காட்டுகிற தந்தை, அந்த அன்பையும் இரக்கத்தையும் இந்த நாளிலே ஏற்றுக்கொள்கிறோம் என்ற மனநிலையோடு இணைந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் மகிழ்ச்சியோடு காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை திரு அவையின் நம்பிக்கையை கண்டோம், திருமணத்துக்கேற்பதற்கு அமைதியை ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகின் பாவங்களை போக்க மனிதராக பிறந்தவர். இந்த நாளிலே உங்களுக்குள்ள யார் பெரியவர் என்பதை விட யார் பணியாளராக இருக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு கற்பிக்கின்றவர். அவருடைய அன்பு விருந்துக்கு அழைக்கப்படுகிற நாம் அனைவருமே பேறு பெற்றவர்கள். கிறிஸ்துவின் திருவுடலும் நம்மை காக்கும் பிள்ளைகளாக இருப்பதாக.
உறவாயின் இயேசுவே வா வா. உயிர் தரும் உணவே இறைவா, என் உயிருக்குள் உயிராய் வா வா. அழியாத உணவே என் இறைவா, ஆன்ம உணவாய் என்னில் வா. அழியாத உணவே என் இறைவா, ஆன்ம ஒளியாய் என்னில் வா. அன்பின் பகிர்வே என் தேவா, அன்பின் பகிர்வே என் தேவா. அனுதின உணவாய் என்னில் வா வா. அனுதின உணவாய் என்னில் வா வா. வா வா. இறைவா வாழ்வின் உறவாய் என்னுயிர் இயேசுவே வா வா. வா வா. இறைவா வாழ்வின் உறவாய் என்னுயிர் இயேசுவே வா வா. அன்புக்குரியவர்களே, இந்த நாளில் நமக்கு அருமையான ஒரு இறைவார்த்தையோடு கூடிய செய்தியை கொடுத்த சகோதரர் ஆரோக்கியராஜ் அவர்களுக்கு நாம் கரவொலி எழுப்பி நம்முடைய நன்றியை தெரிவிப்போம். தேங்க்யூ பிரதர். அவருடைய உடல் உள்ள சுகத்திற்காகவும் நாம் நம்முடைய தனிப்பட்ட ஜெபங்களிலே வேண்டிக் கொள்வோம். அன்பார்ந்தவர்களே, இந்த மலையில நாம் தியானம் வைக்க நிறைய ஏற்பாடுகளையும் முயற்சிகளையும் நாம் செய்கிற போதும் இந்த மக்கள் என்ன செய்யறாங்க, முழுவதுமாக நம்ம பயன்பெறவில்லை என்பதுதான் உண்மை. நம்ம பங்கில் இருக்கிற மக்களே பெரிதாக வருவதில்லை. நான் முதல் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த மூதுரை பாட்டு தான். என்ன அது, நெல்லுக்கு இறைத்த நீர் புல்லுக்கு கிடைக்கட்டும். நம்ம 10 பேர் இருந்தாலும் இதே ஏற்பாடு, இதே தான் செய்யணும். 100 பேர் வந்தாலும் இதே தான், இன்னும் அதுக்கு மேலே வந்தாலும் இதே தான். அதனால் இந்த மாதத்திற்கு ஒரு முறை நம்ம இந்த நற்செய்தி கூட்டத்தை நடத்தி நம்ம இணைந்து ஜெபிப்பது இந்த மலையில் இன்னும் கடவுளுடைய அருளையும் பிரசன்னத்தையும் நிறைய கொண்டு வரும். அதனால இந்த நாளில் வந்திருக்கிறவங்க எல்லாரையும் முதல்ல நான் மனதார பாராட்டுகிறேன். நான் சொல்லியிருப்பேன் பல நேரத்தில், உங்களுக்கு ஆர்வத்தில் நீங்கள் வந்திருக்கிறீங்க. அதனால இந்த அடுத்த கட்டமாக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நமக்கு தெரிந்தவர்களையும் அழைச்சிட்டு வரணும். இந்த யோவான் அவருடைய சீடர்கள் இயேசுவை பார்க்க வர்றாங்க. பார்க்க வந்த பிறகு இயேசுகிட்ட கேட்குறாங்க, நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? அவர் என்ன சொல்றாரு, வந்து பாரு, யூ கம் அண்ட் see. அவங்க போய் அவரோட தங்குறாங்க. அடுத்த நாள் என்ன செய்யறாங்க, வேற சீடர்களையும் பிலிப்பு, நீ வா நீ இயேசுவை பாரு. அது போல தான் இந்த அனுபவம். அதனால இந்த தியானம், இந்த ஜெபம் இதெல்லாம் நமக்கு ஒரு அனுபவமாக இருக்கிறது. இதுல இன்னும் நிறைய பேர் நம்ம ஈடுபடுத்துகிற பொழுது, இந்த இடத்துல நீங்கள் வருகிற பொழுது கடவுளுடைய அருளையும் ஆற்றலையும் உணர முடியும். சரியா? நம்மளுக்கு அது தெரியாது. வெளியிலிருந்து வருகிற ஒரு நபர் கட்டாயமாக சொல்லுவாரு. எங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். எங்க கூட ஒரு புத்திஸ்ட் மங்க் படித்தார், பிலாசபி படித்தார். அவர் மெய்யியல், அந்த இந்திய மெய்யியல் தத்துவங்களை எல்லாம் படிக்கிறப்ப அவர் சொல்லுவார், உங்கள் ஹவுஸ்குள்ளே, அதாவது நாங்கள் தங்கியிருந்த அந்த கேம்பஸ்குள்ளே வரும்பொழுது எனக்கு அப்படியே மெய்சில் இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு இருக்கும் அப்படின்னாரு. எங்களுக்கு ஒன்றும் பெருசாக தெரியாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சேப்பல், நம்முடைய கோவில், அங்கே வரும்போது சொல்லுவார், இங்கே எனக்கு ரொம்ப ஒரு ஃபீல் ஆகுது அப்படின்வார். அந்த ஃபீல் எங்களுக்குலாம் ஒன்றாகாது. நம்மளாம் பார்த்தா தூங்கிட்டு இருப்போம், இல்லைன்னா பேசிக்கிட்டு இருப்போம், இல்லைன்னா சும்மா உட்காந்துருப்போம். ஆனால் வெளியிலிருந்து வருகிறவர்கள் அதை உணர முடியும். இப்போ அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன அப்படின்னாக்க, நீங்கள் இங்கே செய்கிற ஜெபம் வழிபாடு கடவுளுடைய எதை கொண்டு வருது, பிரசன்னத்தை இந்த இடத்துல முழுசு கொண்டு வந்து நிரப்பிருக்கிறது. உங்களுக்கு தெரியாது. அவங்கெல்லாம் அந்த உடலில் இருந்து வெளிப்படுகிற அவுரா அப்படின்னு சொல்ற அந்த ஒளி கீற்று, அதெல்லாம் அவங்க ஈஸியா உணர முடியும். அந்த புத்திஸ்ட் மங்க் அவர் சொன்னது. அதனால வெளியிலிருந்து வரவங்களுக்கு they feel always பாசிட்டிவ் எனர்ஜி இங்க இருக்கிறத ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இந்த நாளில் அப்படிப்பட்ட ஒரு அனுபவமாக இந்த இடம் மாற வேண்டும். அப்போ மாறிச்சுனா தான் நமக்கு இங்க வர்ற ஒவ்வொருத்தருக்கும் மன நிம்மதி முதல்ல, அப்புறம் நம்ம ஜெபிப்பதற்கான ஒரு மனநிலை எல்லாமே இங்கே கிடைக்கும். அதனால இந்த நாளில்
இதை நான் சொல்லிக்கிற இந்த மாதத்தினுடைய தியானம் நன்றாகவே இருந்தது. அடுத்த மாதம் எப்பவுமே இனிமேல் நம்ம வருகிற எல்லா மாதத்திலும் 2வது ஞாயிற்றுக்கிழமை நம்ம இங்க இந்த தியானத்தை அந்த நற்செய்தி கூட்டத்தை நம்ம நடத்துவோம். ஸோ 2வது ஞாயிற்றுக்கிழமை சொல்லும்போது ஒரு 10 மணிக்கு தொடங்கலாம்னு நம்ம நினைக்கிறோம். பங்கு திருப்பலியில கொஞ்சம் நமக்கு முன்ன பின்ன ஆகுது, சரியா? அதனால ஒரு 10 என்பது ஒரு 10:30 மணிக்காவது இங்க துவங்கி விடுவோம். இதை குறித்து நான் என்ன செய்யறேன், இன்னும் செய்திகள் நம்ம ஃபிளக்ஸ் மாதிரி அடிச்சு நம்ம பஸ் ஸ்டாப்ல வைக்கலாம், கீழே வைக்கலாம், இங்கேயும் வைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட நீங்க சொல்லணும், சொல்லி என்ன செய்யணும், அவங்களையும் பங்கெடுக்க வர சொல்லணும். ஏன் அப்படின்னா இந்த மணப்பாறை வரைவட்ட அளவுலேயே இது மாதிரி நிகழ்வுகள் வேற எங்கேயும் நடக்கல. இப்போ பைபிள் வாசிக்கணும்னு ஆர்வம் இருக்கிறவங்களுக்கு ஒரு வாய்ப்பு, இன்னும் நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும், இதெல்லாம் ஒரு வாய்ப்பு. அதனால இதை பயன்படுத்தி கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்போவும் திருப்பணி முடிந்த பிறகு நீங்க என்ன செய்யலாம், இங்க வந்து உங்களுடைய தொலைபேசி எண்களை என்ன செய்யுங்க, கொடுக்கலாம். எதுக்கு அப்படின்னாக்க நம்ம இந்த புனித தோமையார் திருத்தலம்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் நம்ம கிரியேட் பண்றோம். அந்த குரூப்ல நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னாக்க ஒவ்வொருத்தரையும் ஆட் பண்றோம். இந்த நிகழ்வுகளை உங்களுக்கு நம்ம என்ன செய்யறோம், சொல்லுவோம், சரியா? இப்ப இன்னைக்கு இது நடக்குது, நாளைக்கு இது நடக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம அதை கொடுக்க முடியும். நீங்கள் அந்த குழுவில் இணைந்த பிறகு உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள், தெரிஞ்சவங்க அவங்களையும் நம்ம அந்த குழுவில் இணைத்துக் கொள்ளலாம். அப்ப இன்னைக்கு வந்து இந்த சோசியல் மீடியாவை நம்ம பயன்படுத்திக் கொள்வது நல்லது. இதுவும் ஒரு பெரிய பிளஸிங் தான். அதனால அப்படி நம்ம இந்த பணிகளை செய்வோம். ஸோ எப்பவுமே நமக்கு 2வது ஞாயிற்றுக்கிழமை 10 மணிலிருந்து 2 மணி வரைக்கும் இங்கே நமக்கு இந்த நற்செய்தி கூட்டம் தியானம் நடைபெறும், சரிங்களா? அதனால மீண்டும் ஒரு முறை பிரதர் அவர்களுக்கு ரொம்ப அருமையாக ப்ரீச் பண்ணி தோமையாரை பற்றி சொல்லி நமக்கு இந்த இடத்தை நல்ல ஆசீர்வாதத்தால் நிரப்ப காரணமாக இருந்த பிரதர் அவங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நம்முடைய நன்றியை அவர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஒவ்வொருக்கும் ஒரு பெரிய பிளஸ்ஸிங் இந்த மலை. அதனால் எல்லாருக்கும் அது கிடைப்பதில்லை. அதில் வந்து ஒரு கஷ்டங்கள், துக்கங்கள், வேதனைகள் படுகின்ற நேரங்களில் நீங்கள் குடும்பத்தோடு இங்கே வந்து ஒரு பொங்கல் வைங்க. அவங்க சொந்தக்காரர்கள்லாம் கூப்பிட்டுவாங்க, தோமையார் பேரில் வச்சிங்கன்னா அந்த கஷ்டங்களும் துன்பங்களும் தன்னால் போயிடும். 2வது உங்கள் சொந்தக்காரர்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள், இதை யாருக்கும் சொல்லிடாத அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்கக்கூடாது. ரகசியமாக மற்றவங்களுக்கு நம்ம வந்து வெளிப்படுத்தணும். ஏன்னா நாம் பெற்றுக்கொண்ட நல்வாழ்வை மற்றவர்களுக்கு நாம் பகிர்ந்து கொடுக்கறது தான் பெரிய சாட்சி. அதனால் இது வந்து இன்னைக்கு ஒரு சிறிய கூட்டமாக இருக்கலாம். எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால் தொடங்குனது, அது என்னன்னு தெரியல, இப்படியே கலந்த ரேஞ்சர் மாதிரி இப்படியே உட்காந்துருக்கு. இதை பெருசாக்குறது யாருடைய கையில் இருக்குது? பங்குசாமியாருடைய கைகளில் மட்டும் இல்லை, எல்லாருடைய கையில் இருக்குது. அதை வந்து நீங்கள் வந்து செய்யணும். உங்களுடைய ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னாக்கா வாங்க உங்கள் குடும்பத்தெல்லாம் கூப்பிட்டு வந்து ஒரு சக்கரை பொங்கலை வைங்க. நம்ம ஆண்டவரும் எப்படியாவது தோமையார் வழியாக நம்மளுடைய கஷ்டங்களை நீங்கள் இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பரவலாம், இல்லை நம்ம மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை. பங்கு தந்தையோட சேர்ந்து நீங்கள் வந்து டைம் செய்து ஒத்துழைச்சிங்க அப்படின்னாக்கா இது பெரிய மாற இருக்கிறது. எங்கள் தியான சென்டர்லாம் முதல்ல தொடங்கும்போது ஒரு 15 பேர் 10 பேர் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. இன்னைக்கு தியான சென்டருக்குள்ளே உட்கார்றதுக்கு இடம் இல்லை. இரவு ஜபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 1000 2000 பேர் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தான் ஜபம் பண்ணணும். அது அப்படியே ஒரு மற்றவங்களுக்கு எடுத்து செல்லும். இப்போ நமக்கு மீடியா நல்ல வசதி, எல்லாத்துக்குமே இந்த வாட்ஸ்அப்பில் அதை போட்டு விட்டாச்சு அப்படின்னாக்க தோமையார் குரூப்பு அப்படின்னு சொல்லி போட்டாச்சுன்னா மற்றவங்களுக்கு உங்கள் சொந்தக்காரங்களுக்கெல்லாம் அனுப்புங்க, எங்கெங்கே இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் அனுப்புங்க, அவங்களையும் கூப்பிடுங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த திருத்தலத்தை இன்னும் பெரிதாக ஆசீர்வாதத்துக்காக கட்டி எழுப்புவோம். ஆமென். நல்லாயனாகிய இறைவா, இந்த திருவுணவினால் புத்துயிர் பெற்ற எங்களுக்கு உமது உதவியை தொடர்ந்து அளித்தருளும். நாங்கள் கைமாறு கருதாமல் கடமை உணர்வோடு ஒருவருக்கொருவர் பணிபுரிவதில் மகிழ்ச்சி காணவும், மிகச் சிறியவற்றில் நம்பிக்கைக்குரியவராக வாழவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன்,
தூய ஆவியார் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. உங்கள்